श्लोका नंबर 40. श्रीभगवानुवाच पार्थ नैवेह नामुत्र विनाशस्तस्य विद्यते न हि कल्याणकृत् कश्चित् दुर्गतिं तात गच्छति. ஸோ கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கவலைப்படாதே. அதான் அவருடைய டோனாக இருக்குது ஆன்சரில். ரிசல்ட்டெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல நீ வந்து ஒரு பயம் இருக்கே உனக்கு, அதை விட்டுடு, நீ வந்து வரி பண்ணாதே. இப்போ வந்து சப்போஸ் ஒருத்தர் வந்து ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டு, ஞான மார்க்கம்னா யார் ஒருத்தர் வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் ஃபாலோ பண்ணுறாளோ, அதுவும் சீரியஸாக கமிட்டடாக சின்சியராக யார் பண்ணுறாளோ, இந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரெகுலர் கர்ம மார்க்கம் மாதிரி கிடையாது. கரெக்டு தானே? ஏதோ ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு வேலை இது இல்லை. இப்போ வந்து நம்ம கீதா கிளாஸுக்கெலாம் வரதுனால நாம் வந்து நம்மளுடைய ரெகுலர் கர்மாலாம் இருக்கு இல்லையா, ரெகுலர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் குறைஞ்சிடுதுன்னே வச்சுப்போம். இந்த 1 hour எனக்கு இருந்ததுன்னா நான் என்னெல்லாமும் பண்ணுவேன் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. இங்கே வரதுனால தான் என்னால் வந்து அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படியே குறைஞ்சிடுது அப்படின்னு வச்சுட்டாலும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, வேதாந்த ஸ்ரவணம் அது என்னது, இப்போ நாம் பண்ணிட்டு இருக்கோமே, இதுக்கு பேர் வேதாந்த ஸ்ரவணம். இது நமக்கு 2 பெனிஃபிட்டை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ரைமரி பெனிஃபிட், செகண்டரி பெனிஃபிட். ப்ரைமரி பெனிஃபிட்னா முக்கிய பலம், செகண்டரி பெனிஃபிட்னா அவாந்தர பலம் ஆர் பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அது வந்து செகண்டரி. இப்போ ஒரு மெயின் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், அதை தயாரிக்கும் போதே அது பை ப்ராடக்ட் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. அது மாதிரி வேதாந்த ஸ்ரவணம் வந்து நமக்கு 2 பலனை கொடுக்கறது. ஒன்று வந்து என்னது, சப்போஸ் எல்லா விதமான குவாலிஃபிகேஷனும் இருந்து அந்த பர்சன் வந்து வேதாந்த ஸ்ரவணம் பண்ணினார் அப்படின்னா அவருக்கு அந்த முக்கிய பலம் வந்து கிடைக்கும். என்னது, ஞானம் கிடச்சிடும். எனக்கு கீதா நன்னா புரியுறது, என்ன சொல்ல வருதோ உபனிஷத்துலாம் என்ன சொல்கிறதோ எனக்கு நன்னா புரியுறது. ஸோ ஞானம் வந்து டெஃபினட்டாக கிடச்சிடும். சப்போஸ் அந்த பர்சனுக்கு சஃபிஷியன்ட் குவாலிஃபிகேஷன் இல்லை, அப்போ வந்து டீச்சிங் வந்து புரியறதுன்னு சொல்ல முடியல, புரியலைன்னு சொல்ல முடியல அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தால் அவளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், புண்ணியம் வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்கும். இதை வந்து கிருஷ்ணரே 18வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்லுவார். சுண்யாதபி யோ நரஹா, யார் ஒருத்தர் ஜஸ்ட்டு இந்த கீதாவை தன்னோட காதால் சும்மா கேட்குறாளோ, புரியணுங்கிற இன்டென்ஷன்லாம் கூட இல்லாமல் சும்மா ஓகே ஏதோ ஒரு கீதா அப்படின்னு ஒன்று ஓடின்னு இருக்கு, அதை சும்மா உட்காந்துட்டு கேட்போம் அப்படின்னு கேட்டால் கூட அவளுக்கு சோபி முக்த சுபான் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மனாம், அவனுக்கு வந்து புண்ணியம் அபெண்டன்ஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சஹஸ்ரநாம பாராயணம் நமக்கு தெரியும். சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணினா ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ருத்ர பாராயணம், அதிருத்ரம், மகாருத்ரம், அப்புறம் ஸ்பெஷல் பூஜா என்னெல்லாமோ இருக்கு. அதெல்லாம் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை விட ஜாஸ்தி புண்ணியம் கீதா படிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறேன். அப்போ இல்லை என்ன தெரிஞ்சுக்கலாம், கீதா படிக்கிறது மூலமாக எய்தர் ஞானம் ஆர் புண்ணியம்
டெஃபினட்டாக மினிமம் பெனிஃபிட் நமக்கு புண்ணியம். ஞானம் வந்துட்டு தான் மோட்சம், வரலைன்னா புண்ணியம். புண்ணியம் வந்ததுன்னா டெஃபினட்டாக என்ன கிடைக்க போகிறது நம்மளுக்கு? ஸ்வர்கலோகம். ஸோ அதனால இப்போ எங்கே நம்ம பிளேஸ் ஆகிருக்கோம்? கீதா கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறோம்ல. சப்போஸ் பிராரப்தம் முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, மினிமம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஸ்வர்கலோகம். ஸோ அடுத்த கிளாஸ்லேயே வரலாமா வேண்டாமா? வருவேலா மாட்டேலாம் அடுத்த கிளாஸ்லேருந்து? டெஃபினட்டாக வருவோம். ஸோ இங்கே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு என்னமோ எல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டு தான் வரேன் இல்லைன்னா நான் சொல்லலை. அப்படி ஏதோ மேனேஜ் பண்ணி ஒரு 1 hour கிளாஸை வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு ரிசல்ட்டு மோக்ஷம், ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ஸ்வர்க்கம். ஸோ மினிமம் வந்து ஸ்வர்க்கம். ஸோ அதனால் வந்து கிருஷ்ணர் கேட்குற, அர்ஜுனா இதுக்கு போய் நீ இவ்வளோ கவலைப்படுறியே அப்படின்னு கேட்குற. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? விநாசஸ்தஸ்ய நா வித்யதே. எந்த ஒரு பர்சன் ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கானோ, அதாவது யார் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வந்திருக்காளோ, சிரவணம் பண்ணுறதுக்கு வந்திருக்காளோ, விநாசஸ்தஸ்ய ந வித்யதே, அவனுக்கு அழிவு ஆர் அவனுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதை வந்து எங்களுடைய குருநாதர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, வேதாந்தம் படித்தவன் வீணா போனது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இதை வந்து நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். யாராவது உங்களை வேதாந்தம் படிக்கிறேன்னு கிரிட்டிசைஸ் பண்ணால் இந்த வார்த்தை, இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். வேதாந்தம் படித்தா டெஃபினட்டாக நம்மளால் வீணாக போகவே முடியாது. வேறு யாராவது வீணாக போனால் அவளை காப்பாற்றணும்னு நினைப்போமே ஒழிய நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோல்வி அடையவே மாட்டோம். ஸோ நோ டவுன்ஃபால் அட் ஆல். இந்த ஜென்மத்திலையோ ஆர் நெக்ஸ்ட் ஜென்மத்திலையோ அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அந்த டவுன்ஃபால் இந்த ஜென்மத்திலையும் உனக்கு நடக்க போகிறது இல்லை, அடுத்த ஜென்மத்திலையும் உனக்கு நடக்க போகிறது இல்லை. பிஃபோர் மரணம் ஆர் ஆஃப்டர் மரணம் ஸ்பிரிச்சுவல் ஃபால் உனக்கு கிடையாது. என்ன ரீசன்? கல்யாணக்கிருத்து கஷ்டித்து. அந்த கீதாவை காதால கேட்குறானே, அவன் பண்ணிட்டு இருக்கிறது என்ன? என்ன கர்மா பண்ணுறான்? மங்கள கர்மா, நோபல் ஆக்ஷன். அது கல்யாண அப்படின்னு சொன்னால் மங்களம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கல்யாணத்துக்கு கல்யாணம்னு பேர். ஏன்னா அது வந்து ஒரு நோபல் விஷயம் இல்லையா? அதனால தான் வந்து சின்மயானந்த சுவாமிஜி வந்து கீதா கிளாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டார், கீதா யக்ஞா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவார். அதனால் இனிஷியலாக எல்லோரும் வந்தவாலாம் வந்து ஏதோ யஜ்ஞம் பண்ணுறேன்னு சொன்னேலே ஹோம குண்டத்தையே காணுமே அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாலாம். ஸோ யஜ்ஞம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஞான யஜ்ஞம். அதனால தான் கிருஷ்ணர் வந்து இருக்கிறதுலையே ஒசந்த யஜ்ஞம் எதுன்னு சொல்லியிருக்கார்? ஞான யஜ்ஞம் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கார். எந்த விதமான நெருப்புலாம் இல்லாமல், எந்த விதமான ஆப்லேஷன்ஸ்லாம் இல்லாமல், அதாவது ஃபிசிக்கலாக இல்லை, ஆனால் ஞான அக்னி தான். அதுக்கு என்ன ஆப்லேஷனை கொடுக்குறோம்? நம்மளுடைய அகங்காராவை அதுக்கு ஆப்லேஷனாக கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக நாம் பண்ணக்கூடிய ஹோமங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அந்த வைதீக கர்மாவுக்கு என்ன ரிசல்ட்டோ அதை விட ஜாஸ்தி புண்ணியம் உனக்கு கீதா கேட்கறது மூலமாக கிடைக்கும். குவாலிஃபிகேஷன்ஸோடு கேட்டால் மோட்சத்தையே அது கொடுக்க போகிறது. பட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து, சரி நானும் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்னு நீங்கள் வந்து இங்கே உட்கார்ந்தாலும் உங்களுக்கு புண்ணியம் வந்து டெஃபினட்டாக வரப்போகிறது. ஸோ கல்யாண கிருத்து அப்படின்னா மங்கள கர்த்தா. ஸோ நோபல் ஆக்ஷனை அந்த பர்சன் வந்து பண்ணுறார். அதனால் நீங்கள் வந்து கிளாஸுக்கு வரும்போது நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம். ஏன்னா இது வந்து கல்யாணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மங்களம். நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் ந கச்சதி தாத்த அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பர்சனுக்கு துர்கதிக்கெலாம் அவனால் வந்து
போகவே முடியாது, டவுன்ஃபாலே அவனுக்கு கிடையாது. ஸோ எய்தர் அவன் வந்து ஸ்வர்க்கத்துக்கு போவான், இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். தாத்தை அப்படின்னு சொன்னால் ரொம்ப செல்லமாக அட்ரஸ் பண்ணுறார். போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்பாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தாத்தானா அப்பனே எல்லாம் போக மாட்டான்ப்பா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.